நீங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவே முழுமையா பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இங்க இடத்தோட தனி வீடு வெறும் 23,00,000 கட்டி குடுத்துட்டுருக்காங்க. ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கட்டி குடுத்த வீடு தான். ஸோ இந்த பட்ஜெட்ல உங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாரி அவங்க வீடு கட்டி குடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் வேற எங்கேயோ அவுட்டர்ல இருக்குன்னு நெனைக்காதீங்க. வண்டலூர் ஒத்தவாக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க தாங்க லொக்கேட்டா இருக்குது. ஸோ இவ்வளோ குடியிருப்புக்கும் மத்தியில இடத்தோட தனி வீடு வெறும் 23,00,000 கட்டி குடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம இங்க யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ, பண்ணக்கூடிய எல்லா பேத்துக்கும் பாத்தீங்கன்னா, பைபேக் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தர்றாங்க. அதாவது இன்னைக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ரூ. 2,800. ஸோ இந்த ரேட்ல இங்க யாரெல்லாம் இடம் வாங்குறாங்களோ, வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்குமே சரியா 5 வருஷத்துக்கு அப்புறம் ரூ. 4,500 திரும்பவும் கம்பெனியா எடுத்துக்கிறது. அதாவது நீங்க சேல் பண்ற மாரி அப்படின்னா உங்ககிட்ட இருந்து கம்பெனியை எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தர்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் ஒரு சூட்டான ப்ராஜெக்டா இருக்கும். இல்லப்பா நான் இடம் வாங்கிறேன், இடம் வாங்கி வீடுமே கட்டுறேன், எனக்கு ஏதாவது வருமானம் தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்குமே இவங்க ரெண்டல் இன்கமும் ஜெனரேட் பண்ணி தர்றாங்க. அதாவது இங்க இடம் வாங்கி வீடு கட்டி நீங்க கம்பெனிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூ. 6,000 இருந்து ரூ. 8,000 வாடகை வருமானம் வர்ற மாதிரி டெனண்ட்டை இவங்களே நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இப்போ டிடிசிபி ரேரா அப்ரூவோட உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இப்போ இங்க ஃபேஸ் 3 லேஅவுட் லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பீடா புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. எந்த அளவுக்குன்னா இவனுக்கு வீடு வந்து இல்லையா, இது எல்லாமே இப்போ வந்து கட்டின வீடு ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் 3 லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் கார்னல் பார்ட் முதல் கொண்டு நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, நான் இந்த வீடியோ சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்க முடியும். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது விஎஸ்பிஎன் குரூப்ஸ். இந்த விஎஸ்பிஎன் குரூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. நம்மளும் நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது விஜயா டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வண்டலூர் ஒத்திவாக்கத்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ரெண்டுக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கும். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்ட் ஆயிருச்சு. இப்போ ஃபேஸ் 3 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஃபேஸ் 3 புதுசாக லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் 1.5 to 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ணும்பொழுது இந்த இடத்துல எதுவுமே கிடையாதுங்க ஓகேங்களா. அப்போ ரோடு கூட போட கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான வீடுகள் வந்துருச்சு. வீட்டுக்குள்ள ஆளுகளுமே குடியேறிட்டாங்க. ஸோ எனக்கு பின்னாடியே பாருங்களேன் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வீடு இருக்கு அப்படின்றது பின்னாடியே பாருங்க. ஸோ சுற்றி பார்த்தாலே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா இவ்வளோ வீடு இருக்குது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வீடு இருக்குது ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடுகளும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த சரௌண்டிங்கில் இந்த அளவுக்கு மக்கள் வாங்கி வீடு கட்டுறாங்க, மக்களுக்காக வாங்குறாங்க அப்படின்றத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வண்டலூர் ஒத்திவாக்கத்தில் லொக்கேட்டா இருக்குங்க. அதாவது நீங்க வண்டலூர் டு கிளம்பாக்கம் போகக்கூடிய ரோட்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிகை போகக்கூடிய ரோடுக்கு பிரியும் போது வெறும் ஒரு 6 கிலோமீட்டர்ல உங்களால இந்த ப்ராஜெக்ட் வந்துக்கிற முடியும். இது இல்லாம நீங்க குடுவாஞ்சேரி சைடு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களால இந்த ப்ராஜெக்ட் வந்துக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்ல என்ட்ரன்ஸ்ல கிராண்டா ஆர்ச் கொடுத்துருக்காங்க. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் பண்ணிருக்காங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் வந்துருச்சு. இது இல்லாம உள்ளுக்குள்ள இபிஎம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பிளாக் டாப் ரோடும் போட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களால உடனே வீடு கட்டி குடி ஏறுறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு வீடுகள் வந்துகிட்டு இருக்குது. ஓகேங்க. ஸோ இப்போ உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே முக்கியமான இடங்கள் என்னென்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்கக்கூடிய ஒண்டர்லா தீம் பார்க் இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் லொக்கேட்டாக இருக்குங்க. இது இல்லாமல் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம 6 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய அந்த ரோட் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லாத ஸ்கூல், காலேஜே கிடையாது. அதாவது விஐடியா இருக்கட்டும், தாகூரா இருக்கட்டும், கிருஷ்ணண்டா இருக்கட்டும், ஸோ இது போல எக்கச்சக்கமான ஸ்கூல், காலேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. ஸோ ஓகேங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே அதாவது எல்லா பேருமே லேண்ட் வாங்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல இவங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இப்போ பிளாட் போட்டிருக்காங்க. எல்லா ஃபேஸுகளுமே இப்போ வந்தீங்க அப்படின்னா பிளாட் அவைலபிளா இருக்குது. அதாவது ஃபேஸ் 3 புதுசாக லான்ச் பண்ணுற காரணத்தினால இப்போ எல்லா ஃபேஸுகளுமே பிளாட் எல்லாம் அவைலபிளா இருக்குது.
கார்னர் பிளாட்ஸ் கொண்டு இப்போ அவைலபிளா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்ல உங்களுக்கு பிடிச்ச பிளாட் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்க கையில ஒரு 12,50,000 இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு பிளாட் வாங்கிக்க முடியும். ஆனா இவங்க வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்க உங்களுக்கு வீடுமே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இடத்தோட தனி வீடு வெறும் 23 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வீடு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் கட்டிருக்காங்க. ஸோ 1 பிஹெச்கே பாத்தீங்க அப்படின்னா 23 லட்சம் ரூபாயிலையும் 2 பிஹெச்கே பாத்தீங்க அப்படின்னா 30 லட்சம் ரூபாயிலும் இவங்க கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்றதுதான், இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நாங்க என்னதான் இந்த வீடியோல சொன்னாலுமே நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இடம் வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரண்டியா ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல எழுதி கொடுத்துட்றாங்க. என்னன்னா பைபேக் கேரண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் போடுறாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா யாரெல்லாம் இங்க இடம் வாங்குறாங்களோ வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சேல் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 4,500 ரூபாய் போகும் அப்படின்றதும், ஸோ 4,500 ரூபாய்க்கு நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னும் இந்த கம்பெனியை நமக்கு டாக்குமெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இங்க இடம் வாங்கி போடுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாதுங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க வாங்கி 2,000 ரூபாய்க்கு வாங்கி போறீங்களா, 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் 4,500 ரூபாய்க்கு இந்த கம்பெனி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு டாக்குமெண்ட் மட்டும் வாங்க மறந்துடாதீங்க. ஓகேங்க. இது இல்லாம நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க 2 இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது இவங்களே உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்றாங்க. வீடு கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம டெனட்டையுமே உள்ளுக்குள்ள வைக்கிற வரியுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. 6,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் வரையும் வீடை பொறுத்து 6,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் வரையும் வாடகை வருமானம் வர்ற மாதிரியே இவங்க நமக்கு ஒரு டெனட்டுமே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டே 1ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்தே உங்களால எங்கே இன்கம் பார்க்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு வெளியே வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நீங்க பார்க்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க ஃப்ரீயாவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டிலே டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் அமீர். டாடா, பை பை, see you.